மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகளை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்த நெல்லை தொகுதி ராபர்ட் புரூஸ் எம்பி அவர்களிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. நெல்லை தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நெல்லை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் இன்று மேலப்பாளையம் வருகை தந்து மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் ரசூல் மைதீன் மற்றும் மாவட்ட பொருளாளர் தேயிலை மைதீன், இளைஞரணி மாநில பொருளாளர் ரியாஸ், மாவட்ட துணைச் செயலாளர் காஜா மற்றும் தமுமுக மமக மாவட்ட அணி நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகளை சந்தித்து தனது வெற்றிக்கு உழைப்பு செய்ததற்காக நன்றி தெரிவித்தார். ராபர்ட் புரூஸ் எம்பியிடம் மாவட்ட தலைவர் அவர்கள் நெல்லை மாவட்டத்திற்கு தேவையான பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தர மனு அளித்தார். மேலப்பாளையத்தில் உள்ள அனைத்து மையவாடிகளுக்கும் சுற்றுச்சுவர், மின்விளக்கு, தண்ணீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர எம்பியிடம் மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் தமுமுக மமக மாவட்ட பகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்படின்னா சூப்பர் பாஸ்டாக இருக்க முடியாது. அதுக்கு வந்து சிக்னலுக்காக காத்திருக்கூடிய ட்ரெயினையும் அது சிக்னலுக்கு சில ட்ரெயின் காத்துக்கலையா, அந்த ட்ரெயின்லேயே ஆட்களை ஏற்றி இறக்குற ஏற்கனவே அது காத்திருக்கத்தான் செய்தி அந்த ட்ரெயின். ஆனால் அஃபிஷியலாக இல்லாமல் இருக்கும். ஆமாம், அதான் நம்ம ஒரு அஃபிஷியலாக இருந்தால் அவங்க மனு விளைவிச்சு அந்த பகுதி, அதாவது நம்ம